சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பேசாமல் நான் எதையும் உன்னிடம் சொல்லாமல், எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் பகிராமல் நான் அமைதியாகவே இருக்கலாம். ஏன் தெரியுமா? நான் இப்படிப்பட்ட உன்னிடம் பேசுகிறேன். நான் சொன்னாலும் நீ கண்டு கொள்ளவில்லை, சொல்லாவிட்டாலும் என்னிடம் சாய் எதையுமே சொல்லவில்லை, என்னை ஆபத்திலிருந்து காக்கவும் இல்லை என்று சொல்கிறாய். அதுவே சொன்னால் இதெல்லாம் சாய் நம்மை பயமுறுத்தத்தான் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறாய். நான் எதையும் சாதாரணமாக சொல்பவன் செய்பவன் அல்ல, அது உனக்கு தெரியும். ஆனால் நீதான் சில சமயங்கள் காதில் வாங்காதது போல இருந்து நிறைய பிரச்சனைகளை நீ சம்பாதித்துக் கொள்கின்றாய். நான் உன்னுடைய அப்பா. உன்னுடைய வாழ்க்கையில் முன்பின் இப்பொழுது என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைத்தையுமே எனக்கு நன்றாகவே அறிந்தது. அதைதான் உன்னிடம் நான் சொல்கின்றேன். உன்னை படைத்த நான் உன்னை காக்கவும் செய்வேன், அதை மறந்து விடாதே. இந்த பூமிக்கு நீ வந்த பிறகு முழு என்னை சுற்றித்தான் நேசிக்கின்றாய். அதனால்தான் நான் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் நகர்ந்து சென்றாய். நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சொல்லும் விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதன் மாதிரி நீ நடந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் நீ தப்பிக்க முடியும். நான் உன் நல்லதுக்கு சொல்கிறேன். காது கொடுத்து அனைத்தையும் கேள். அழகாக உன் மனதிற்கு உன் முகத்திற்கும் அழகான விஷயங்கள் பல நடந்து காத்துள்ளது. வாழ்க்கையில் நீ எதை வேண்டாம் என்று ஒதுக்கினாயோ, எது தேவையில்லை என்று நினைக்கின்றாயோ அது உன்னை விட்டு போய்விடும். எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்காக தேடி ஓடி வந்துவிடும். அதனால் எது உனக்கு வேண்டுமோ அது நான் உன்னிடம் கிடைக்கச் செய்வேன். நான் எதையுமே தருவது கிடையாது, நான் எதையுமே செய்வது கிடையாது என்று உனக்கென்ன வேண்டுமோ அது என்னிடமிருந்து நேர காலத்திற்கும் சரியாக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நான் உனக்கு அனைத்து இடத்திலும் பாதுகாவலனாகத்தான் இருக்கின்றேன். ஒரு இடத்திலும் நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை. ஆனால் சில சங்கடங்கள் வரும்பொழுது என்னை வெறுப்பது போல சில சமயங்கள் நடந்து கொள்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்துவிடு. நிச்சயமாக உனக்கான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. பல பேர் உன்னை கேவலமாக பேசலாம், ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் வியக்கும் வகையில் பல விஷயங்கள் நடக்க காத்துள்ளது. நீ என்னுடைய குழந்தை. உன்னை வாழ வைப்பேனே தவிர மற்றவர்களால் தூற்ற விடவே மாட்டேன். தூற்றுபவர்களை அவர்கள் வாய் நிச்சயமாக உன்னை பார்த்து வியந்து பேசும் வகையில் அனைத்தையுமே நான் ஏற்பாடு செய்வேன். காலங்கள் முடியவில்லை, இப்பொழுதுதான் புதிதாக உனக்கு நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக உனக்கான அமோகமான காலம் உருவாகிவிட்டது. நான் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் நம்பு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். நிச்சயமாக உனக்கான ஒரு நல்லது நடக்கும். உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.